பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 23:6 படி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம வாழ்க்கையில அநேகர் நம்மை தொடர்கிறார்கள். எதிரிகள் தொடர்கிறது, தீமைகள் தொடர்கிறது, பாவங்கள் தொடர்கிறது. ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிங்களேன், நன்மையை கிருபையை வாழ்க்கையில் தொடருங்க. ஆமா, இந்த ஆண்டு, இந்த காலம் உங்களுடைய காலம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிற காலம். அழுகை ஒருவேளை தொடர்ந்திருக்கலாம், பாடுகள் தொடர்ந்திருக்கலாம், வேதனைகள் தொடர்ந்திருக்கலாம், துக்கங்கள் தொடர்ந்திருக்கலாம், ஒருவேளை எதிரிகள் கூட தொடர்ந்திருக்கலாம், இழப்பு தொடர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்ற பாருங்க, வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். இங்கே கிருபை என்ற வார்த்தைக்கு அன்பின் போட்டு தேவனுடைய அன்பு, அங்க நன்மை, இந்த குட்னஸ், இந்த பூமியில எது நல்லதாக இருக்கு அதெல்லாம் உங்களை துரத்தும். எப்ப தெரியுமா? இறைவனை குறித்து ஒரு அழகான ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தாலும் போதுங்க. தாவீதுக்கு இருந்தது அந்த புரிதல். அவர் எப்படி நினைச்சாரு பாருங்க, அவர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்கு வழிகாட்டுகிறவர். இப்படி டோட்டலா சொல்ல போனா, ஏசப்பா கைக்கு வந்துருங்க, நீங்க அவருடைய கரத்துக்கு வந்துருங்க, அவர் கரத்துக்குள்ள வந்துருங்க, அவர் கரத்திலே உங்களை உருவாக்க ஒப்பு கொடுங்க. தாவீது புரிஞ்சுட்டா, நன்மையும் அன்பும் எனக்கு ஒருத்தர் கிடைக்கணும், அவர்கிட்ட தான் கிடைக்கும். நம்ம மனுஷங்கிட்ட அன்பு தேடி ஓடுறோம். அந்த அன்பு பொல்லாத அன்பா, பொய்யா அன்பா சொல்லுவாங்க. அன்பு மாயமற்றதா இருக்கணும். ரோமர் 12 வாசிக்கிறோம். மாயமான அன்பு தான் நிறைய இருக்கு. ஏமாத்துகிற அன்பு, சுயநலமான அன்பு. ஆனா ஏசப்பாடைய அன்பு அது என்ன பண்ணுதுமா? பொய் இருக்காது, அது மாற்று மாயம் இருக்காது. அது புரிந்த பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது. ஆமோஸ் சொல்கிறார், அன்பின் கயிறுகள் நம்மளை கட்ட வேண்டாம். அந்த புரிந்த தாவீது சொல்றார், நன்மையும் ஏசப்பாவுடைய அந்த கிருபை, அவருடைய அன்பும் அவருடைய நன்மைகளும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாருங்க, நீங்க வேணா பாருங்க, ஏசப்பாடைய அன்பு உங்களை சூழ்ந்து இருக்கு. யோசித்து பாருங்க, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கை நினைவு நாள்ல இருந்து எத்தனை ஆபத்து, எத்தனை பாடு, எத்தனை நெருக்கடி, எத்தனை எதிரிகள், எத்தனை பொல்லாதவர்கள் மத்தியில் இருந்து இயேசு உங்களை காப்பாற்றி விடுவித்திருக்கிறார். அது சுத்த அவருடைய அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை இன்னும் நீங்க அனுபவிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சொல்ற பாருங்க, நன்மையும் கர்த்தருடைய நன்மையும் அவருடைய குட்னஸ், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவருடைய அன்பு மாசில்லாத அன்பாய், மாறாத அன்பாய், அந்த அன்பு உங்களை தொடர்ந்து இருக்கும். சிம்பிள். அவர் என்னுடைய மேய்ப்பரா, என்னுடைய தகப்பனா, என்னுடைய வழிகாட்டியார், அவர் என்னை கைவிடுவதில்லை. யோசிங்க, இதுவரைக்கும் அவர் கைவிடாது, இனியும் கைவிட மாட்டேன், இன்னும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேன் சொன்னார் பாத்தீங்களா? கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் அன்பை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் பாருங்க, நான் பாவிகாயில இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்காருங்க, அவர் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் நேசித்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, நீங்க உங்களுடைய அன்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா உங்களை நேசிக்கிற அன்புள்ள மக்கள் ஏற்படுத்தியிருப்பார், உங்களை உதவி செய்யற மக்கள் ஏற்படுத்தியிருப்பார். நீங்க அறியாத சில நன்மைகளை உங்க வாழ்க்கையில வந்து ஏன் தெரியுமா? அப்பாவுடைய அன்புக்கு மேல இருக்குது. அவர் நன்மை ஒன்று தேடி வருது. சோர்ந்து போகாத. என்ன ஏசப்பா, நீ எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் சொல்லுங்க, உங்க அன்பு எனக்கு போதும் சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும், நான் உண்மையா நேசிக்கிறேன், உண்மையா நான் பின்பற்றுகிறேன். நீ ஒப்பு கொடுத்து பாருங்க. சங்கீதம் அந்த என்னை என்ன பண்ணாரா? புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார். இதுவரைக்கும் பெற்றிடாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் பெற்றிடாத நன்மை தேடி வரும். புல்லுள்ள இடங்கள், எங்கெல்லாம் செழிப்போ, எங்கெல்லாம் ஆசீர்வாதமோ, எங்கெல்லாம் நன்மை, எங்கெல்லாம் ஆசீர்வாதமோ அங்கே தேவன் நடத்துவார். பாருங்க, அவர் 3வது சொல்லும் போது, என் ஆத்மாவை தேற்றி, எதுக்கெல்லாம் அழுதிகளோ, புலமைகளோ, கண்ணீர் விட்டிகளோ அங்கே தேவன் உங்களை தேற்றுவார். என் ஆத்மாவை தேற்றி அவர் நீதி நிமித்தம், அவர் நாமத்து நிமித்தம் அவர் நீதியின் பாதை நடத்துவாரா? எதுதான் என் நெருக்கினாலும், எத்தனை பாடுகள் வியாதிகள் இருக்கினாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் பயப்படுறதில்லை. ஏனென்றால் ஒருத்தரை கூட இருக்கார். ஒரு மனுஷன் நம்பி இருந்தேன், அவர் இருப்பார், நண்பர் இருப்பார், தாய் இருக்கும், தகப்ப இருக்கும், கணவர் இருப்பான், மனைவி இருப்பேன். இல்ல, அவங்க எல்லாரோட ஒருவர் இருக்கார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இருக்கிற நாள் மரணத்துக்கு நான் பயப்படுறதில்லை. என் பாத்திரம் நிரம்பி வழியும். முன்னெல்லாம் ஐயோ இதிலே அதிலே குழம்புவேன், அழுவேன், போராடுவேன். இப்ப அப்படி இல்லை. எது இருந்தாலும் அவர் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முடிக்கிறாரு பாருங்க. ஜீவனல்ல நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நீ உயிர் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபை கண்டிப்பா தொடரும். ஏன்னா உங்க நம்பிக்கை சரியாய் தேவன் மேல் இருக்கிறபடினாலே அவரோட கைவிடுவதில்லை. கீப்பான் தொடர்ந்து போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை என்னென்ன தேவையோ அதை சரியாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. God bless you.